ஹalleluya ஹalleluya. எங்களை நேசிக்கிறவர், எங்களை ஒருபோதும் கைவிடாதவர், ஜீவிக்கிற தேவனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்மை நோக்கி பார்த்த போதெல்லாம் பிரகாசம் அடைந்தது. உம்மை நோக்கி பார்க்கிறோம். எனக்கு உத்தாசி ஒரு பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்கள் இருக்கிறோம். வானத்தை பூமியை படைத்த சர்வ வல்லவர் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் ஒருவர் தான் எங்களை விடுவிக்க முடியும். நீங்க வந்து எங்கள் மத்தியிலே வார்த்தை அனுப்பி விடுதலை கொடுக்க முடியாது, வார்த்தை அனுப்பி சுகப்படுத்த முடியாது, வார்த்தை அனுப்பி எங்களை ஆசீர்வதிக்க முடியாது. எங்கள் இருதயங்களை திறந்தல்லுங்கப்பா, எங்கள் கண்களை திறந்தல்லுங்கப்பா, அடியனை மறைத்து வெளிப்படுங்கப்பா. உம்மை தேடி வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. வந்தவர்கள் ஒருவரும் வந்த வண்ணமாய் சொல்லக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளில் ஒரு அற்புதம் நடப்பதாக, இந்த நாளில் ஒரு விடுதலை உண்டாவதாக, இந்த நாளில் ஒரு அதிசயங்களை காண செய்வீராக. சர்வ வல்லமையுள்ள தேவனை கண்டுகொள்ளத்தக்கதாக எங்கள் கண்களை திறந்தோம். தடைகளை உடைக்கிற இயேசுவின் நாமத்தில் நடத்தினார். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த மாதத்துல கடைசி வாரத்துல வந்துட்டோம். அல்லேலூயா. இப்பதான் ஒரு வருஷம் புதுசா வந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கு மட்டும் ஒரு மாசம் முடிய போகுது. அல்லேலூயா ஆமென். எவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. கடந்த நாட்களில் 26 ஜனவரி மாசம் 26ஆம் தேதி ஒரு நாளை கொண்டாடணும். என்ன கொண்டாடணும்? ரிபப்ளிக் டே. அல்லேலூயா. ரிபப்ளிக் டேக்கும் इंडिपेंडेंस डे का क्या वित्यास है? इंडिपेंडेंस डे में क्या अंतर है? हालेलुया 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 हालेलुया. अन्य கையில நம்ம அடிமைப்பட்டிருந்தோம். अन्य लोग के हाथों में हम गुलाम बने थे. என்னைக்கு விடுதலை கிடைத்ததோ, हमें जब छुटकारा मिला, அன்னைக்கு சுதந்திர தினம். तभी हमें छुड़ा जो इंडिपेंडेंस डे. हालेलुया. உடனே நம்ம கையில எல்லாம் சார்ஜ் வந்துட்டா, இன்சார்ஜ் வந்துட்டா. तुरंत आपके हाथों में सारे जो कार्य आ गया, क्या सारे जो चलते वाले எந்தெந்த பகுதிகளெல்லாம் அவருடைய ஆளுகை இருந்துச்சோ, जो जो हिस्से में उसका आगमन था, उसके राज எல்லா ஆளுகையும் सारे राज சரண்டர் பண்ணிட்டு, सरेंडर करके அதுக்கப்புறம் மக்களால் ஏற்படுத்தப்பட்ட फिर लोगों से तय किए गए தலைவர்களை கொண்டு राजनीतियों को நம்மை ஆளும்படியாக, हमें राज करने के लिए நம்மால் ஏற்படுத்தப்பட்ட தலைவர்களை கொண்டு हमसे राजाएं जो बनाए गए थे, ऐसे राजाएं குடியாட்சியை நிறைவேற்றியது. जो डेमोक्रेसी वो ठहराया गया. हालेलुया. அதைதான் முழு விடுதலையோடு நாம் उसे சுதந்திரிக்கிறோம். बोलते हैं पूरे स्वतंत्र से हमने स्वतंत्र किया. இயேசு ரட்சகர்னு சொல்லி கேள்விப்பட்டோம். यीशु उद्धारकर्ता हमने सुना है. இயேசுவே நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னோம். यीशु को ही मैं विश्वास करती हूँ बोलते हैं. அன்றைக்கு சுதந்திரம். उस दिन को छुटकारा मिलता है. அன்னைக்கு நான் இயேசு விசுவாசிக்கிறேன், அவருடைய பிள்ளைகளா மாறிட்டோம். यीशु को विश्वास किया, मैं उसका बच्चा भी बन गया हूँ. ஆனாலும் लेकिन फिर भी நம்முடைய வாழ்க்கையில हमारी जिंदगी में எந்தெந்த பகுதியிலெல்லாம் உலகத்தோட மாம்சத்தோட பிசாசோட அட்டாச்மெண்ட் இருந்துச்சோ, कौन से हिस्से में दुनिया से बंधन है, शैतान से बंधन है, ऐसे जो बंधन होते हैं इस हिस्से में, மாஸ் வந்தனே, मांस से जो बंधन होती है, இதெல்லாம் விடுதலையாகி ये सब छुटकारा होकर நம்மை கர்த்தர் ஆளுகை செய்கிற पूरी तरीके से जब प्रभु आगमन करता है, ஒரு குடியாட்சி, एक जो राजनीति, இந்த ஆட்சிக்குள்ள வரணும்னா ये राजनीति आना है तो சத்தியத்தை நாம் அறிய வேண்டும். सत्य को जानना होगा. அல்லேலூயா. हालेलुया. சத்தியம் நம்மை விடுதலைக்கும். सत्य आपको छुटकारा देगा. அல்லேலூயா. हालेलुया. நம்முடைய கண்கள் திறக்கப்படும். हमारे आंखें खुलेंगे. என்னுடைய அதிகாரம் என்ன? मेरा अधिकार क्या है? இதை நாம் அறிந்து கொள்ள हम जब जानते हैं, நாம் பலவானாய், हम बलवान बनेंगे, ஜெயமுள்ளவனாய். विजयवान. அல்லேலூயா. எந்தெந்த பகுதியெல்லாம் நம்ம வெட்கப்பட்டோமோ, தலை குனிந்தோமோ, தோத்து போனோமோ, आप हारे थे, आप लज्जा हुए थे, आप गिरे थे, அந்த பகுதியெல்லாம் தலை நிமிரும்படியாக इससे में आपको सिर ऊंचा उठाने के लिए அந்த அதிகாரத்தின் பிள்ளைகளாய் நாம் மாறுகிறோம். अधिकार के बच्चे आप बन जाते हो. அல்லேலூயா. हालेलुया. இந்த நாளிலேயும் आज के दिन भी ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. प्रभु हमसे बात करेगा. எத்தனை பேர் ஆண்டவர் என்னோட கூட कितने பேசுவார்? लोग चाहते हैं कि प्रभु हमसे बात करना है? ஆண்டவர் என்னோடு கூட பேசுவார். प्रभु हमसे बात करना है. அல்லேலூயா. हालेलुया. என் கண்கள் திறக்கப்படணும். मेरे आंखें खुलना है. திடீர்னு ஊர்ல நம்ம அப்பாக்கு अचानक हमारे पिता गांव में अगर रहते हैं, நிறைய சொத்துலாம் இருக்குது, बहुत सारी जायदाद है, ஒரு டாக்குமெண்ட் இல்ல, एक भी डॉक्यूमेंट नहीं है, पेपर कुछ नहीं है. திடீர்னு अचानक எப்படியோ உங்களுக்கு அந்த பேப்பர் கிடைச்சிட்டா अचानक अगर वो पेपर आपको मिल गया, எப்படி படிப்பீங்க? कैसा उसको पढ़ोगे आप?
எங்க அப்பாவுடைய அதிகாரம் எங்கெல்லாம் இருக்கு, ये मेरे पिता का अधिकार है, कहाँ कहाँ है करके, எங்கெங்கெல்லாம் இருக்குது कहाँ कहाँ मेरा है என்று சொல்லி நம்ம படித்து அந்த இடத்தெல்லாம் நம்ம உரிமை ऐसे பாராட்டிக்கணும். उसे पढ़कर पूरा ये सब मेरा जगह करके हक அல்லேலூயா. मानेंगे। அதுபோல ऐसे ही வேதத்திலே शास्त्र में நமக்கு நிறைய சொத்து வச்சுட்டு போயிருக்காங்க, हमारे लिए बहुत जायदाद रखे हैं, நிறைய அதிகாரம் இருக்குது, बहुत अधिकार दिया நீங்கள் है ஆண்டு கொள்ளுவீர்கள். और आप राजनीति करोगे। அல்லேலூயா. அல்லேலூயா. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. कुछ भी आपको हानि नहीं पहुंचा सकती। அல்லேலூயா. நம்ம கண்கள் தெரியாம இருக்கும்போது, हमारे आँख से नजर से देख नहीं पाए நாம் तभी, குருடராய் இருக்கும்போது हम अंधे थे तभी, அநேக நம்ம அடிமையாக்குவாங்க. बहुत लोग हमें गुलामी बना सकते थे। அல்லேலூயா. हालेलुया। கண்கள் திறக்கப்பட்டவளா आँख இருக்கும்போது खुल गया है तभी क्या होगा, இப்படி எழுதியிருக்கிறதே, ऐसा यहाँ पर लिखा है, இப்படி எழுதியிருக்கிறதே ऐसा यहाँ पर लिखा है, என்று சொல்லி ऐसे बोल के அதிகாரத்தின் பிள்ளையாய் மாறும்படியாக अधिकार के जो बच्चे जब हम बनते இந்த हो, வார்த்தை வசனங்களை நாம் तो தியானிக்க वचन को आप அழைக்கப்பட்டிருக்கிறோம். जब मनन करने लगेंगे। அல்லேலூயா. हालेलुया। யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே योएल के भविष्यवक्ता की पुस्तक पर 2வது அதிகாரம் दूसरा अध्याय 12ஆம் வசனத்திலிருந்து நாம் படிப்போம். योवेल दूसरा अध्याय 12 वचन से हम पढ़ेंगे। தமிழ்ல பக்கம் 1060 பக்கம். யோவேல் 2:12 இருந்து. योवेल 2:12 ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. तो भी यहोवा की यह वाणी है, अभी भी सुनो, उपवास के साथ रोते पीटते अपने पूरे मन से फिर कर मेरे पास आओ, अपने वस्त्र नहीं अपने मन को दयालु मन को तो फाड़ कर आप आओ, अपने मन की जो फाड़ कर अपने परमेश्वर यहोवा की ओर फिरो, क्योंकि वह अनुग्रहकारी है, दयालु, विलंब से क्रोध करने वाला, करुणानिधि और दुख देख के पछताने हारा है। हालेलुया हालेलुया। 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 ஆண்டவர் சொல்றார் என்னிடத்தில் திரும்புங்கள். प्रभु कहता है कि मेरे पास लौटो, என்னிடத்தில் திரும்புங்கள், मेरे पास लौटो, கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். प्रभु के पास लौटो। हालेलुया. हालेलुया। உங்கள் வஸ்திரங்களை அல்ல, आपके जो कपड़े नहीं, உங்கள் இருதயங்களை கிழித்து आपके हृदय को फाड़कर உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். आपके परमेश्वर की ओर फिरो। हालेलुया. हालेलुया। எப்படி திரும்பணுமா? कैसे फिरना है परमेश्वर के पास? உபவாசத்தோடும் उपवास के साथ, அழுகையோடும் रोते हुए புலம்பலோடும் और குடுகுடாக்கர் कुड़कुड़ाकर உங்கள் முழு இருதயத்தோடும் आपके पूरे हृदय के साथ என்னிடத்தில் திரும்புங்கள். मेरे पास आकर विलंब करो। हालेलुया. हालेलुया। உங்கள் வஸ்திரங்களை அல்ல, आपके कपड़े नहीं, वस्त्र नहीं, உங்கள் இருதயங்களை கிழித்து लेकिन आपके मन को फाड़कर உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் अपने திரும்புங்கள். परमेश्वर यहोवा की ओर फिरो। हालेलुया. हालेलुया। நாம் ஆண்டவருடைய பக்கமாய் திரும்பணுமா? हमें प्रभु की ओर फिरना है। நம்ம வடக்கிருந்து ஜெயவராதா கிழக்கிருந்து ஜெயவராதா பார்த்துட்டு இருக்கோம். हमें दाहिने बाइने से विजय नहीं आएगी। எங்க கம்பெனி எனக்கு ஏதாவது ப்ரொமோஷன் கொடுத்து பெரிய ஆளாக்கிறதா, कंपनी है मुझे कुछ प्रमोशन देके मुझे ज्यादा ऊपर कर எங்க देगा। உறவினர்கள் எல்லாம் பெரிய அதிகாரிகளா मेरे இருக்காங்க, रिश्तेदार तो बहुत बड़े-बड़े पद में हैं। இந்த உலகத்து தலைவர்கள் ஏதாவது பண்ணிட மாட்டாங்களா? दुनिया के जो राजा है मुझे मेरे लिए कुछ कर लेंगे। எப்படி நம்ம अनेक பக்கமா திரும்பி பார்த்தோம். ऐसा इधर-उधर बहुत जगह पर देखे என் तो பிள்ளைகள் எழுப்பி பெரிய காரியங்களை செய்வாங்கன்னு பார்த்தோம். मेरे बच्चे उठकर बड़ा कार्य करेगा करके என்னுடைய सोचा था। கணவனுடைய தொழில இருந்து பெரிய லாபம் கிடைக்கும்னு मेरे பார்த்தோம். पति का जो कारोबार से बड़ा लाभ मिलेगा, प्रॉफिट मिलेगा सोचा எல்லா था। பக்கத்திலும் திரும்பணும். लेकिन सब जगह मैंने मुंह पे ஆனா ஆண்டவர் देखा था। சொல்றாரு, लेकिन प्रभु कहा என் பக்கமா திரும்புங்க, मेरे पास फिरो, என்னிடத்தில் திரும்புங்க. मेरे पास फिरो, உங்கள் வஸ்திரங்களை அல்ல, तुम्हारे वस्त्र नहीं, இருதயங்களை கிழித்து लेकिन अपने मन को உங்கள் फाड़कर தேவனாகிய अपने கர்த்தரிடத்தில் परमेश्वर திரும்புங்கள். यहोवा को और फिरो। அல்லேலூயா. हालेलुया। ஒரே ஒரு திருப்பி பார்ப்போமே. एक ही क्षण हम उसकी ओर फिरेंगे। அல்லேலூயா. हालेलुया। நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? हमारा परमेश्वर कैसा परमेश्वर है? இரக்கமுள்ளவர், दयालु है மனதுருக்கமுள்ளவர், और अनुग्रहकारी है நீடிய சாந்தமுள்ளவர், और विलंब से क्रोध करने மிகுந்த वाला கிருபை உள்ளவர், और बहुत दयालु அவர் है தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவராக இருக்கிறார். और वो दुख देखकर पछताने हारा है। தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவராக अगर இருக்கிறார். वो गलत काम से वो पछताता है। அல்லேலூயா. हालेलुया। என் பிள்ளைங்களை அடிக்கிறதுக்கு, मेरे बच्चों को मारने में, என் பிள்ளைங்களை அழிப்பதற்கு, मेरे बच्चों को नाश करने के लिए, என் பிள்ளைகளை கெட்டு போவதற்கு मेरे बच्चों को नाश होते हुए देखना, அவர் மனஸ்தாபப்படுகிறார். वो पछताता है। ஒருவேளை நம்ம தெருவுல போயிட்டு இருக்கும்போது यदि आप रास्ते में चलते हो, ஒரு குஷ்டரோகி போறான், एक कोटी बीमारी व्यक्ति अगर जाता है பயங்கர तो நாற்றம், बहुत बदबू आती है उससे நம்ம शरीर எப்படி से। போவோம்? हम कैसे जाएंगे? ச்சே, மூஞ்ச திருப்பிட்டு போவோம், मुंह फेर कर, अरे ये कहीं ऐसा आगे இல்லைன்னா करके மூக்க जाएंगे, பொத்திட்டு போவோம். नहीं तो नाक बंद करके जाएंगे। அல்லேலூயா. हालेलुया। இல்ல பார்க்காம போவோம். या फिर इसे अनदेखा जाएंगे। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் இரக்கமுள்ளவர், प्रभु दयालु है மனதுருக்கமுள்ளவர், और मन तरसने वाला அந்த परमेश्वर है। தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறார். और वो जो बुरा हुआ है उसको लेके पछताता है।
அந்த வேதனை நிமித்தம் பாதிக்கப்படுகிறவர்களை ஒருவேளை உறவினர்கள் மறக்கலாம், और वो वेदना से जो तड़पते हुए चाहे रिश्तेदार भूल जाए, நண்பர்கள் மறக்கலாம், मित्र भूल गए होंगे, புறக்கணிக்கலாம். उसे ठुकरा देंगे. அல்லேலூயா. ஆண்டவர் लेकिन परमेश्वर மனஸ்தாபப்படுகிறார். मन तरसने वाला परमेश्वर, குஷ்ட ரோகியை கூட कोटी बीमारी को भी தொட்டு சுகமாக்குறவர், छूकर चंगाई देने वाला, மனதுருகி விடுதலை मन கொடுக்கிறவர், तरस कर छुटकारा देने वाला அப்படிப்பட்ட परमेश्वर. தெய்வமாய் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். ऐसा परमेश्वर हमारा परमेश्वर है. அல்லேலூயா. हालेलुया. அவரிடத்துல और उससे இரக்கம் உண்டு, दया मिलती மீட்பு है, உண்டு, छुटकारा है ரட்சிப்பு உண்டு. और उद्धार भी है. அவர் பக்கமாய் நாம் திரும்ப और வேண்டும். उसके और अगर आप फिरोगे, அவரிடத்தில் வந்தவர்கள் ஒருவர் கூட उसके पास आए हुए कोई भी வெறுமையாய் செல்வதே இல்லை. खाली हाथ कभी वापस नहीं அல்லேலூயா. आता. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. கண்ணீரை களிப்பாய் और மாற आंसू செய்கிறவர், को वो खुशी में बदल देने உங்கள் वाला துக்கத்தை परमेश्वर, சந்தோஷமாய் மாற आपके दुख செய்கிறவர், को खुशी में बदल देने वाला அவர் परमेश्वर, பக்கமாய் திரும்பி उसकी ओर मुड़कर, தாவீதின் குமாரனே हे दाऊद के पुत्र, எனக்கு இறங்கும் मेरे पर मन तरसो. ஆண்டவர் போயிட்டே இருக்கிறார். प्रभु चलता जाता है இன்னும் அதிகமாய் और जोर से, இருதயத்தின் ஆழத்திலிருந்து हृदय की गहराई से, தாவீதின் குமாரனே हे दाऊद का पुत्र, எனக்கு இறங்கும். मुझे मन तरस करो. பக்கத்துல இருக்கவங்க அவனை அதட்டினாங்க. आजू बाजू बोले चुप करो. ஒரு குருடனை பிச்சை எடுத்துட்டு இருக்கிற வாழ்க்கை. एक जो अंधा है भीख मांग रहा है. அல்லேலூயா. हालेलुया. நீ அமைதியா இரு, போதகர் போகிறார். हाँ, गुरु जा रहा है आगे. அல்லேலூயா. हालेलुया. அவன் பொறுமையா இருக்கல. वो और चुप नहीं बैठा. தாவீதின் குமாரனே और எனக்கு இறங்கும் என்று दाऊद के மிகுந்த पुत्र, சத்தமிட்டான். मुझे मन तरसो करके और जोर से चिल्लाया. கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்டு நின்றார். प्रभु ने उस आवाज को सुनकर रुका. அவனை யார் அதட்டினாங்களோ அவங்கள விட்டே கூட்ட வர சொன்னார். उसने उसे जो धमकाए थे, जो शुभ कराए थे, उनको ही बोलकर लेके आने बोला. அல்லேலூயா. हालेलुया. அவனை அழைத்து வாருங்கள், उसे लेकर आओ. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் मैं என்று तुम्हें கேட்டார். क्या करूं तुम्हारे लिए? ஆண்டவரே நான் பார்வையடையணும். प्रभु मुझे देखना है. கர்த்தர் கண்களை திறந்தார். प्रभु ने उसकी आंखों को खोला. அல்லேலூயா. हालेलुया. அவன் கர்த்தரை துதித்துக் கொண்டே ஆண்டவர் பின்னாடி சென்றான். करते ही पीछे गया प्रभु के पीछे. அல்லேலூயா. हालेलुया. இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், इस जगह पर हम पढ़ते हैं, இப்பொழுதே अभी உபவாசத்தோடும் उपवास के साथ, அழுகையோடும் रोने புலம்பலோடும் और कुड़कुड़ाहटों முழு के बीच இருதயத்தோடும் पूरे मन के साथ என்னிடத்தில் திரும்புங்கள். मेरे ओर फिरकर. கர்த்தர் சொல்கிறார், प्रभु कहता है, உங்கள் வஸ்திரங்களை அல்ல, तुम्हारे वस्त्र नहीं, உங்கள் இருதயங்களை கிழித்து आपके मन को फाड़ कर கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். अपने परमेश्वर के ओर தாவீது फिरो. என்று சொல்கிற ஒரு பெரிய ராஜாவை दाऊद பார்க்கிறோம். नामक के एक बड़ा राजा को हम जानते हैं. அவன் ஒரு பெரிய ராஜா. वो एक बड़ा राजा था. அவன் ஒரு நாள் ஒரு பாவம் செஞ்சுட்டான். वो एक दिन एक पाप किया था. தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்லி தீர்க்கதரிசி வந்து சொல்றான், நீ இப்படி பாவம் செஞ்சான்னு. भविष्यवाणी के भविष्यद्वक्ता के बोलते हैं कि तुमने नातान करके वो तूने पाप किया है. அல்லேலூயா. हालेलुया. நான் ராஜா, இது கூட எனக்கு ரைட் கிடையாதுன்னு சொல்லல. मैं राजा हूँ, मेरा ये भी हक नहीं बनता है कि उसने बोला नहीं. அவன் எப்படி ஜெபிக்கிறான்ங்கறத நீங்க சங்கீதம் 51 வீட்ல போய் படிச்சு பாருங்க. वो कैसा प्रार्थना करता है कि आप घर पे जाके 51 पढ़े, भजन संगीत 51 पढ़ोगे, कैसा वो प्रार्थना करता है. தேவன் प्रभु நொறுங்குண்ட நறுங்குண்ட ஜெபத்தை புறக்கணிக்க மாட்டார். टूटे हुए टुकराए हुए हृदय को कभी इनकारेगा नहीं. தேவனே நொறுங்குண்ட நறுங்குண்டமான இருதயத்தை புறக்கணி. प्रभु वो टूटा हुआ दिल को आप इनकार नहीं. இருதயத்தை கிழிக்கிறான். मैं अपने हृदय को फाड़ உண்மையாய் மனஸ்தாபப்படுகிறான். सच्चाई से वो अपनी गलती मानता है. என் நாவை தொடுங்க ஆண்டவரே, मेरी जुबान को छुओ परमेश्वर. என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே, मुझे पवित्र बनाओ என்னை परमेश्वर. இருதயத்தை சுத்தம் பண்ணுங்க. हृदय को शुद्ध करो அல்லேலூயா. परमेश्वर. அப்பொழுது உம்முடைய நாவு என்னுடைய நாவுடைய புகழும். तभी मेरा जुबान आपकी स्तुति करेगी. அல்லேலூயா. हालेलुया. என்று உண்மையாய் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பக்கமா திரும்பும்போது ऐसे सच्चाई से जब प्रभु की ओर जब हम फिरते हैं, உண்மையாய் கூப்பிடும் குரலை கேட்டு கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். सच्चाई से जो आवाज पुकारती है, प्रभु उसको छुटकारा देता है. அல்லேலூயா. எப்படி விடுதலை கொடுக்கிறார்? कैसे छुटकारा देता है? 14 வசனம் சொல்கிறது, 14 वचन पढ़ेंगे. ஒருவேளை அவர் திரும்பி क्या जने वो फिरकर மனஸ்தாபப்பட்டு पछताए உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் और ऐसे आशीष दे जिस हमारे परमेश्वर यहोवा का अन्न बलि பான பலிகளையும் செலுத்துவதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருள்வார். और अग्र दिया जाए. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. ஆசீர்வாதத்தை தந்தருள்வார். वो आशीष को देगा. அந்த காலத்துல என்ன ஆசீர்வாதம்? उस दिन उस समय में क्या आशीष मिलती है? களங்கள்ல தானியங்கள் நிறைவாய் கிடைக்கும். जो दान है, अन्न जो है, वो बहुत सारे मिलना, उसे आशीष बोलते हैं. हालेलुया. हालेलुया. திராட்சரசம் ஆலைகளை புரண்டோடும். और जो दाख मधु है, वो कलिसिया में उतना उमड़ कर रहता है. அல்லேலூயா. हालेलुया. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொண்டு वो वैसे आशीष को लेकर நம்ம என்ன பண்ணுவோம்? हमें क्या करते हैं? ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். प्रभु को महिमा करते हैं. அவருடைய சமூகத்துல வந்து சாட்சி उसके चरणों சொல்லுவோம். में आके हम गवाही देते हैं. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டு दबाव में प्रभु की ओर ऊंचा पुकारा நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை और கொடுத்தார். मेरे निकट आकर मेरी आवाज सुनकर मुझे கர்த்தரையே छुटकारा दिया. துதிப்பேன். मैं प्रभु को ही स्तुति காலமெல்லாம் करूंगा. துதிப்பேன். पूरी जिंदगी அவர் भर நல்லவர். वो भला है, அவர் வல்லவர் सर्वशक्तिमान என்று है. சொல்லி அவரை ऐसे துதிக்கும்படியாக बोल- வைப்பார். उसको स्तुति करने के लिए हमें बल देगा. இந்த இடத்துல अनेகர் வந்து சாட்சி சொல்லுவாங்க. यहाँ पर आके बहुत लोग गवाही देते हैं. அவங்க வரும்போது கண்ணீரா வந்திருப்பாங்க. आते हैं समय रोए हुए आए होंगे. ஒரு பெரிய எதிர்பார்ப்போட வந்திருப்பாங்க. बहुत चाह के साथ आए होंगे. கர்த்தர் நன்மை செய்தார் என்று சொல்லி ஆனந்த சத்தம் போட்டு சொல்றதை பார்ப்போம். आनंद से, खुशी से जो वो उमड़ कर जो அப்படியாக गवाही देते हैं. ஆண்டவர் ऐसे ही प्रभु உங்களையும் आपको भी
ஆண்டவருடைய சமூகத்திலே பலி செலுத்தும்படியாக, प्रभु के सन्निधान में बलि देने के लिए, நன்றி பலி செலுத்தும்படியாக, धन्यवाद की बलि देना है, காணிக்கை பலி செலுத்தும்படியாக, दान की बलि देना है, சாட்சி பலி செலுத்தும்படியாக, गवाही की बलि देना है, உங்களையே ஜீவ பலியாய் आप खुद को ही जीवन की बलि के கர்த்தர் समान நாம மகிமைப்படும்படியாக प्रभु के வைப்பார். नाम की महिमा के लिए எப்பொழுது कभी அவர் பக்கமாய் திரும்பும் जब उसकी ओर तुम आप फिरो, உண்மையாய் கூப்பிடும் பொழுது सच्चाई से जो पुकारता கர்த்தர் है, இறங்கி விடுதலை प्रभु செய்கிறவராய் उतर இருக்கிறார். आकर आपको छुटकारा देता है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அது மாத்திரமல்ல, केवल वही नहीं, தேவனுடைய ஊழியக்காரர்களை பார்த்து ஆண்டு प्रभु சொல்றார். के जो सेवक लोग हैं उनको कहते देखकर कहता 17 है, வசனம் சொல்கிறது. 17 वचन हम पढ़ेंगे। அல்லேலூயா. 15 இருந்து படிக்கலாம். சீயோனிலே எக்காலத்தை ஊதுங்கள், सिय्योन में आप तुरिया बजाओ, பரிசுத்த உபவாச நாட்களை நியமிங்கள், उपवास के दिन पवित्र दिन को விசேஷ ஆசரிப்பை கூறுங்கள், और विशेष की तो आश्चर्य ஜனங்களை கட்டுங்கள், और लोगों को बांधो சபைகளை பரிசுத்தப்படுத்துங்கள், और कलीसिया को पवित्र ठहराओ, முதியோரை சேருங்கள், और जो बूढ़े बुजुर्ग हैं उनको मिलाओ, பிள்ளைகளையும் பால் உண்கிற பிள்ளைகளை குழந்தைகளை கூட்டுங்கள், और बच्चे जो दूध पीते बच्चों को भी इकट्ठा कीजिए, மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவை விட்டு புறப்படுவார்களாக. दुल्हा अपने कमरे से और दुल्हन अपनी पर्दे से बाहर निकले। இந்த ஜீசஸ் கால்ஸ் கேம்பஸ்ல जीसस कॉलेज के जो कैंपस है, ஒவ்வொரு லீவ் நாளுகளையும் ஹாலிடேகளை விசேஷ கூட்டங்களை நடத்துறாங்க. तो जो भी छुट्टी मिलती है हॉलिडे में बहुत विशेष रूप के हमारे प्रार्थना करते हैं। பலவிதமான ஜெப கூட்டங்கள் நடக்கிறது. बहुत सारे बहुत अलग अलग आपकी प्रार्थना जो रखा जाता है, क्यों रखा जाता है? அல்லேலூயா. எல்லாரையும் கூட்டுங்கள், सभी को इकट्ठा कीजिए, ஜனங்கள் எல்லாம் கொண்டு வரட்டும், लोगों को इकट्ठा कीजिए, பல குடும்பங்களா வாங்க, सारे परिवार मिलकर आ வந்து जाओ, आकर தேவனுடைய சமூகத்துல प्रभु के सन्निधान में ஜனங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக प्रभु और लोगों के बीच में 17 வசனம் சொல்கிறது, 17 वचन में लिखा है, கர்த்தரின் பணிவிடைக்காரனாகிய ஆசாரியர்கள், प्रभु के जो याजक काम करते हैं, जो याजकों के लिए, அதுல 17 வசனம் படிங்க. याजक को यहोवा की तलुए है, जो वे आंगन और वेदी के बीच में रो रो कर कहे, हे यहोवा अपनी प्रजा पर तरस का और अपनी नीच भाग की नमधराई न होने, न अन्य जातियों उसके उपमा देने पाए, जाति जाति के लिए आपस में क्या कहने पाए कि उसकी परमेश्वर कहाँ है। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவரே, இந்த ஜனங்களுடைய இவங்க ஜெப கூட்டத்துக்கு போனாங்களே, हे प्रभु, ये लोग इसे प्रार्थना मंडली में गए थे, அங்க ஓடுறாங்க இங்க ஓடுறாங்க, यहाँ भागे थे वहाँ भागे थे, ஏன் இவங்க வாழ்க்கை அப்படி இருக்குது क्यों ये लोग की जिंदगी ऐसी என்று है? மற்றவங்க இவங்களை பார்த்து சொல்லிடக்கூடாது. ऐसे दूसरे लोग इनको देख के बोलना नहीं என் चाहिए, ஜனங்களை ஆசீர்வதிங்க, मेरे लोगों को आशीष करो, எங்க ஜனங்களுடைய கண்ணீரை மாற்றுங்க, मेरे लोगों के आंसू को पोंछो, நிந்தையை மாற்றுங்க अपमान को என்று बदलो। சொல்லி ஊழியர்கள் உபவாசத்தோடும் ऐसे கண்ணீரோடும் बोलकर जो सेवक जो उपवास और आंसू के साथ विनती करते हैं, அல்லது தேவனுக்கும் ஜனங்களுக்கும் நடுவாக பரிந்து பேசுகிறவர்களாக प्रभु காணப்படுகிறார். और लोगों के बीच में एक मध्यस्थल बनकर वो प्रार्थना करते हैं। அல்லேலூயா. हालेलुया। ஆகவே தான் உங்களை எல்லாம் வர சொல்லி इसलिए आप सबको इकट्ठा करके உங்களுக்கு மத்தியில ஊழியர்கள் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து, आपके बीच में सेवक लोग प्रभु के सन्निधान में इंतजार करते ஆண்டவரே हैं। எங்க ஜனங்களுக்கு ஒரு விடுதலை தாங்க, प्रभु हमारे लोगों को एक छुटकारा दीजिए, ஒரு சுகத்தை தாங்க, चंगाई दीजिए, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க, एक भलाई दीजिए, அவங்க கண்ணீர் நிந்தையை மாற்றுங்க आपकी इनकी निंदा और अपमान को बदल என்று दीजिए। சொல்லி தேவனை ஊழியர்கள் செய்கிறார்கள். ऐसे बोलकर सेवकाई करते हैं जो प्रभु के लिए। ஆண்டவர் ஊழியருடைய கண்ணீரை கேட்கிறார். प्रभु सेवक के आंसू को देखता है। அல்லேலூயா. हालेलुया। அவருடைய ஜெபத்தை கேட்டு நிந்தையை மாற்றுகிறார். उनकी प्रार्थना सुनकर उनकी निंदा बदलता அவருடைய है, தலையை நிமிர और செய்கிறார். उनके सिर ऊंचा उठाता है। அல்லேலூயா. हालेलुया। அப்பொழுது तब 18 வசனம் 18 வசனம், 18 वचन पढ़ेंगे हम। கர்த்தர் தமது तब यहोवा ने अपने தேசத்துக்காக வைராக்கியம் देश के கொண்டு विषय जलन होकर தமது ஜனத்தை और கடாட்சிப்பார். उसने अपनी प्रजा पर तरस खाया। அல்லேலூயா. हालेलुया। எப்பொழுது कब खाया? தேவனுடைய மனுஷன் ஊழியக்காரர்கள் திறப்புல நின்று ஜெபிக்கும் जब பொழுது. प्रभु के सेवक मध्यस्थल में प्रार्थना करते हैं आपके लिए। அல்லேலூயா. हालेलुया। மோசே பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, मूसा को देखिए प्रभु कहता है, இந்த ஜனங்களை எடுத்துட்டு நான் வேற ஜனங்களை தாரப்பான்னு इस சொல்றாரு. दुनिया को इस लोगों को बेचकर मैं तुम्हें दूसरा लोग देता हूँ। அல்லேலூயா. ஏன்னா இவங்க வணங்கா காலத்துலவர்கள். क्योंकि ये लोग कभी झुकते ही नहीं है लोग। அல்லேலூயா. இவங்க அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிய மாட்டாங்க. ये लोग मेरे वचन के आज्ञा पालन नहीं करते हैं। அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் சொல்லும்போது ऐसे जब परमेश्वर कहता மோசே है, தேவனுக்கும் ஜனங்களுக்கும் நடுவுல எப்படி ஜெபிச்சான்? मूसा परमेश्वर और लोगों के बीच में कैसा खड़ा होकर प्रार्थना ஆண்டவரே, किया? இந்த பிள்ளைகளை நீங்க அழிப்பேன்னு சொன்னா, प्रभु इस लोगों का यदि आप ஜீவ नाश புத்தகத்துல என் करोगे, பேரை கிறுக்கி போடுங்க जीवन के पुस्तक में मेरे नाम को निकाल दीजिए। என்று சொல்லி ऐसे बोल திறப்புல நின்று ஜெபித்தான். वो द्वार पे खड़ा होकर प्रार्थना किया। ஆண்டவர் மோசேயை பார்த்து प्रभु சொன்னார், मूसा को देखकर कहा, என் தாசனாகிய மோசே, हे मेरे दास मूसा, என் வீட்டுல எங்க உண்மை இல்லைன்னு சொன்னார். मेरे घराने में सब जगह पर तू அல்லேலூயா. सच्चाई से रहता है। திறப்புல நின்று ஜெபிக்கும் பொழுது द्वार में जब खड़े होकर प्रार्थना கர்த்தர் அந்த करता है, ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். प्रभु उस लोगों को छुटकारा देता है। அல்லேலூயா. அந்த ஜனங்களை விடுதலையோடு கூட அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படி लोगों செய்கிறார். को छुटकारे के साथ वो वाचा के पूर्ण करने के लिए அல்லேலூயா. हालेलुया। அதனாலே நீங்க திருப்தி அடைவீர்கள். आप तृप्त हो गए। அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் ஆசீர்வாதம் கடாட்சித்தார் என்று சொல்லும்போது அவர் கிருபை அளிக்கிறார். वो उस आशीष देता है, अनुग्रह देता है।
ஒரு குழந்தை பாக்கியம் இல்லைன்னா ஆண்டவருடைய இரக்கம் உண்டாகுது, கடாட்சிக்கப்படுகிறார்கள். अगर घर की फल नहीं है तो प्रभु की तरह दया आती है और उनको फल मिलते हैं. हालेलुया. தேவனுடைய ஊழியர்களுடைய கண்ணீர் அழுது புலம்பும் பொழுது அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் கடாட்சிக்கிறார். प्रभु के सेवक जब आंसू बहाकर प्रार्थना करते हैं तो प्रभु उसको वो फल देता है, वो हालेलुया. करता है. அந்த வைராக்கி கொண்டு எழும்புகிறார். और ढाल बनकर जलन से प्रभु उठता है. தேசத்துக்காக எழும்புகிறார். देश के लिए वो उठता है. ஜனங்களுக்காக எழும்புகிறார். लोगों के लिए उठता है. 19 வசனம் சொல்கிறது, 19 वचन में लिखा है, தமது ஜனத்தை நோக்கி, वो अपने प्रजा को लोग को இதோ देखकर, நான் இனி உங்களை புறஜாதிகளை நிந்தியாக வைக்காமல் सुनो मैं अन्य और नए तुम्हारे दूसरे लोगों को एक निंदा न रखूंगा, உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன். और तुम्हारे लिए दान और तेल और सब कुछ मैं तुम्हें दूंगा. हालेलुया. நீங்கள் திருப்தி அடைவீர்கள். तुम्हें तृप्त करूंगा. हालेलुया. 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 தானியத்தால் திருப்தி அடைகிற ஒரு ஆசீர்வாதம். तुम्हें तृप्त करूंगा. திராட்சை ரசத்தினால் திருப்தி அடைகிற ஒரு दाखरस से मैं तुम्हें तृप्त करूंगा. ஆவிக்குரிய வெளிப்பாடு என்னன்னாக்கி வசனத்தால் நீங்கள் திருப்தி அடைவீர்கள். आत्मिक प्रकटीकरण क्या है? वचन से आप तृप्त होगे. ஆத்மாவுல आत्मा அந்த में ஆவியின் கொடையினால் நீங்கள் பலப்படுவீர்கள். वो आत्मा की जो छाता से आप हालेलुया. உங்கள் களஞ்சியங்கள் நிரப்பப்படும் உலக பிரகாரமான ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். आपकी जो भंडार भरेगा, दुनिया की रीति भंडार உங்களுடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்கி சுவையாய் மாறும். यहाँ भी सारे भरपूरी होकर स्वादिष्ट हो जाएगा. 21 वचனம் சொல்கிறது, 21वां वचन में लिखा है, தேசமே பயப்படாதே, हे देश तुम मत डरो, மகிழ்ந்து களிகூரு, तुम मगन हो जाओ, கர்த்தர் பெரிய காரியங்களை क्योंकि यहोवा செய்வார். ने बड़ा काम किया है. हालेलुया. வெளி மிருகங்களே பயப்படாதீர்கள், हे मैदान के पशुओं तुम मत डरो, வனாந்தரத்திலே மேய்ச்சல் உண்டாகும். क्योंकि जंगल में चराई होगी. हालेलुया. விருட்சங்கள் காய்களை காய்க்கும். और वृक्ष फलने लगेंगे. हालेलुया. அத்திமரம் திராட்சை செடி பலனை தரும். अंजीर का वृक्ष और दाखलता अपने अपने फल दिखाने लगेंगे. हालेलुया. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது प्रभु आपको जो आशीष करेगा, ஒரு நொடி பொழுதுல மாறி. एक क्षण में सब बदलेगा. हालेलुया. हालेलुया. உங்களுடைய சிறையிருப்பை மாற்றும் போது. आपकी जो बंधन है वो बदल जाएगा. ஆமென். हालेलुया. லூக்கா 7ஆம் அதிகாரத்துல ஒரு வாலிபனை பார்க்கிறோம். लूका 7वां वचन में சரி, हम லூக்கா 15ஆம் அதிகாரத்துல लूका 15वां अध्याय में हम एक जवान व्यक्ति को देखते हैं. ஒரு लूका தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. लूका 15, एक पिता को 2 बेटे थे. ஒரு பையன் வந்து தகப்பனோட தூரமா போயிட்டான். एक बेटा था जो पिता से दूर चला गया था. हालेलुया. हालेलुया. எல்லா ஆசையும் அழிச்சு போட்டான். सारे जो अपने जायदाद को मिटा दिया, உலகத்தோட பாவத்தை செஞ்சு எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டான். सभी को पाप करके दुनिया से मिलकर सब नाश कर दिया. हालेलुया. हालेलुया. எல்லாத்தையும் இழந்து நின்னு सब बेचकर கடைசில आखिरी में அவனுக்கு வந்து உலகத்துல பன்னி மேய்க்கிற வேலை கூட கிடைக்கல. आखिरी में उसे वो डुक्कर जो बोलते हैं उसे भी चराने के लिए काम नहीं मिल रहा था. हालेलुया. வேலை இல்ல, उसको काम नहीं, சாப்பாடு வழி இல்ல. खाने के लिए कुछ पैसा नहीं है. हालेलुया. हालेलुया. அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். और बहुत समस्या से गुजरा. அவங்க தகப்பன்ட்ட எத்தனை பேர் வேலை செய்றாங்க. उसके पिता के पास बहुत लोग काम करते हैं. இங்க தகப்பன் அந்த ஊழியக்காரங்களை நல்ல ஆகாரம் போட்டு திருப்தியா வச்சிருக்காங்க. मेरे पिता अपने जो काम करने वाले को इतना अच्छा खिलाते ஆனா அந்த हैं. உலக இன்பம் போதும் சொல்லி தகப்பனோட தூரமா வந்துட்டான். लेकिन ये दुनिया का जो मोह है वो काफी है करके वो वापस जाता पिता के पास. हालेलुया. हालेलुया. அவனுக்கு புத்தி தெளிந்தது. 14 வசனம் சொல்கிறது. उसकी बुद्धि ठीक हो गया. 14ல இருந்து நீங்க படிச்சு 16 से பாத்தீங்கன்னா हम पढ़कर देखेंगे. அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். और वह चाहता था कि उन फलियों के जिन सुअर खाते हैं अपने पेट भर ले. அது கூட ஒருத்தர் கொடுக்கலையா. और वो सुअर का खाना भी उसको कोई दिया. அவனுக்கு புத்தி தெளிந்த போது और जब उसका सही दिमाग सही हुआ, தகப்பனை நினைக்கிறான். पिता को सोचता है, தகப்பன் வீட்டுல கூலிக்காரங்க எத்தனை பேர் இருக்காங்க. मेरे पिता के घर कितने मजदूर थे. அவங்க எல்லாம் திருப்தியா சாப்பிட்டு இருக்காங்க. वो सब तो अच्छे भोजन खाते हैं. நானும் பசியினால் சாகிறேனே. मुझे तो एक रोटी भी नहीं मिल रही, भूखा मर रहा हूँ. हालेलुया. நான் எழுந்து मैं उठकर என் தகப்பனிடத்தில் போய், मेरा पिता के पास जाऊंगा. தகப்பனே, हे पिता, பரத்துக்கு விரோதமாகவும் परमेश्वर के विरुद्ध உமக்கு முன்பாக நான் और பாவம் आपके செய்தேன். सामने मैंने पाप किया. இனி நம்முடைய குமாரனை சொல்லப்படுக்கு நான் பார்த்தன இல்ல. अभी आपके पुत्र कहलाने के लिए मैं योग्य नहीं உம்முடைய हूँ. கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் आपके கொள்ளும் मजदूरों में मुझे एक रख दीजिए. என்பேன் என்று சொல்லி ऐसे बोलूंगा करके அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கல. वो बैठा नहीं था. எழுந்தான், उठा, நடந்தான். चला. हालेलुया. हालेलुया. தகப்பனிடத்துல போறான். पिता के पास गया. हालेलुया. हालेलुया. புறப்பட்டு போகும்போது जब पिता के पास गया, தூரத்துல இது நம்ம பிள்ளை மாதிரி தெரியுதே. दूर से वो देखा क्या ये तो हमारे बच्चे என் ஆசையெல்லாம் அழிஞ்சு வேஸ்டா போன வரானேன்னு நினைக்கல. सारे जायदाद को नाश करके आ रहा है करके नहीं सोचा. அவனுக்கு இங்க ஒண்ணுமே இல்ல, உரிமை இல்ல. अभी इधर तो उसकी कोई अपना ही नहीं है. हालेलुया. ஆனாலும் அந்த தகப்பன் எழுப்பி ஓடி போறான். फिर भी ये पिता उठकर दौड़ के जाता அந்த है. பையன் தயங்கி தயங்கி ஸ்லோவா போறான். और वो लड़का एकदम शर्म से एकदम थोड़ा थोड़ा वो जा रहा है. அந்த தகப்பன் ஓடி போய் கட்டி लेकिन அணைக்கிறான். पिता दौड़कर उसको गले लगाने जाता கட்டி है. அணைத்து முத்தம் இடுகிறான். गले लगाकर उसे चूमता है. அவனுடைய தகப்பன் அவனை கண்டு और उसके पिता उसे देखकर மனது உருகி ஓடி मन तरस कर भागा. அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு उसकी गले लगकर அவனை முத்தம் செய்தான். उसको छूने लगा. हालेलुया. हालेलुया.
குமாரன் சொன்னா தகப்பனை பார்த்து, वो बेटा कहा पिता को देखकर, தகப்பனை பரத்துக்கு விரோதமா உமக்கு முன்பா நான் பாவம் पिता செய்தேன். परमेश्वर के विरुद्ध आपके विरुद्ध मैंने पाप किया। இனிமேல் நம்முடைய குமாரன் என்று சொல்லக்கூட நான் अब பார்த்தது ये இல்லை. आपके पुत्र कहलाने के योग्य नहीं रखता मैं। அப்பொழுது தகப்பன் ஊழியக்காரன் पिता ने कहा, உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து अच्छे वस्त्र को लेके आओ, இவனுக்கு கொடுத்துங்க. इसको पहनाओ, அவன் கைக்கு மோதிரம் போடுங்க, इसके हाथ में अंगूठी அவனுக்கு நல்ல डालो, செருப்பை போடுங்க, इसके अच्छी चप्पल दिए, கொளுத்த கன்று அடிங்க. और एक बहुत अच्छा நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம். मेमना को काटो, सभी खा पी कर என் खुश हो குமாரனாகிய இவன் மரித்தான், जाए। मेरे जो पुत्र ये मरा था, திரும்பவும் உயிர்ப்பித்தான், वापस जी उठकर आया, காணாமல் போனான், और जो திரும்பவும் भटका காணப்பட்டான். था, वापस में दिख गया அப்படியே उसको। அவங்களை சந்தோஷப்பட தொடங்கினார்கள். ऐसे वो खुश मनाने लगे। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। இந்த உலக தகப்பனுக்கே தன்னுடைய பிள்ளை மேல இவ்வளவு பாசம் ये இருக்கும்னா, दुनिया के पिता को यदि इतना प्रेम हो अपने बच्चे के ऊपर, நாம் தேடாம இருக்கும்போது हम जब ढूंढे नहीं थे, நம்மை தேடி வந்து हमें ढूंढ कर आया। பாவத்தின் தண்டனையாக மரணத்தை पाप की जो फल है मृत्यु को लेकर, என் பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ள கூடாது, मेरे बच्चे को नहीं लेना है, நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் मैं என்று नहीं சொல்லி लूंगा करके, வானத்திலிருந்து இறங்கி வந்து आसमान से जो उतर பரிசுத்த आया, ரத்தத்தை எனக்காக சிந்தி पवित्र लहू मेरे लिए बहाकर, அந்த மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டாரே. वो मृत्यु को उसने अपनाया है, என் பிள்ளைகள் மறிக்க கூடாது मेरे என்பதற்காக அவர் बच्चे को ஏற்றுக்கொண்டாரே. खुद ने अपना लिया उसके ऊपर। ரத்த சிந்து இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்ல. लहू बहाए बिना पाप की क्षमा नहीं होती है। இயேசு தம்முடைய ரத்தத்தை சிந்தி கொடுத்தாரே. प्रभु अपने लहू बहाया, அவரிடத்தில் திரும்பும் போது, उसके पास जब हम मुड़ते हैं, அவர் பக்கமாய் திரும்பும் போது उसकी ओर जब हम मुड़ते हैं, அவர் இறக்க மாட்டாரா? वो नहीं उतरेगा, उसका मन नहीं அவருடைய வாழ்க்கையில करेगा। சிறையிருப்பை மாற்ற மாட்டாரா? आपकी जिंदगी में जो बंधन है उसे नहीं तोड़ेगा, நம்முடைய நிந்தையை மாற்ற மாட்டாரா? आपकी जो निंदा अपमान वो नहीं बदलेगा। ஆண்டவரை பார்த்து प्रभु को देखकर, ஆண்டவரே என்று प्रभु திரும்பும் करके पुकार कर, உண்மையாய் முழு இருதயத்தோடு, सच्चाई से पूरे हृदय के வஸ்திரங்கள் அல்ல, साथ, कपड़े वस्त्र को नहीं, இருதயத்தை கிழித்து நாம் மனம் திரும்புவோம். मन को फाड़ कर मन फिरना। ஹalleluya. हालेलुया। அவர் நம்முடைய சிறையிருப்பை वो மாற்றுவார், हमारे रुकावट बंधनों को நம்முடைய बदलेगा, சிறையிருப்பை மாற்றுவார். हमारे बंदियों को बदलेगा। ஹalleluya. வேதத்தில் अनेक பரிசுத்தவான்களை பார்க்கிறோம். बहुत पवित्र लोग को हम देखते யோசேப்பு ஒரு சிறைச்சாலையில இருந்தான். हैं। यूसुफ एक बंदी में था, ஆண்டவர் அந்த சிறைச்சாலையில இருந்து அவனை தூக்கி எப்படி கொண்டு போனார்? बंदी பெரிய से அதிபதி ஆக்கிட்டார். कहाँ लगा, प्रधानमंत्री बना दिया। ஹalleluya. हालेलुया। யோபுடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கம் வந்துச்சு, अय्यूब की जिंदगी में एक दबाव आई थी। கடுமையான சிறையிருப்பு. बहुत 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 तेजी से उसे दबाव आई थी। ஹalleluya. हालेलुया। அவன் நண்பர்களுக்காக ஜெபித்தான். और वो अपने मित्रों के लिए प्रार्थना किया था। அவனுக்கே நெருக்கம் பிரச்சனை. उसको खुद को ही इतना दबाव क्लेश था। ஆனா இங்க வந்து தேசத்துக்காக மற்ற ஜனங்களுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க. लेकिन इधर आके आप देश के लिए और दूसरे लोगों बच्चों के लिए आप प्रार्थना करते हो। ஹalleluya. हालेलुया। யோபுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். अय्यूब की भी प्रार्थना को प्रभु அவனுடைய ने सुना। நண்பர்களுக்கு விடுதலை கொடுத்தார். उसके मित्र को छुटकारा दिया। யோபுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் अय्यूब को கொடுத்தார். दुगनी आशीष दिया था। ஹalleluya. இந்த हालेलुया। நாளில வந்திருக்கிற உங்களை பார்த்து आज ஆண்டவர் आए हो आपको देखिए உங்களுடைய प्रभु कहता சிறையிருப்பை है, திருப்புகிறார். आपकी बंदी को बदलता है உங்களுடைய परमेश्वर। நிந்தையை மாற்றுகிறார். आपकी निंदा को परमेश्वर உங்களுடைய बदलता है। கண்ணீரை ஆனந்தமாய் आपके மாற்றுகிறார். आंसू को आनंद में बदलता है। நாம் ஆண்டவரை பார்த்துட்டு हम प्रभु को और देखेंगे, ஆண்டவரை பார்த்து பார்ப்போம். प्रभु की ओर हम ஹalleluya. देखेंगे। அவர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றும் वो பொழுது हमारे बंधन को बदलने की जब करता ஹalleluya है, ஒரு களிப்பு மகிழ்ச்சி உண்டாகும். एक आनंद और एक मगन होती है। ஹalleluya. சங்கீதம் 53:6 சொல்லப்பட்டிருக்கிறது, भजन संगीत யாக்கோபுக்கு களிப்பு, இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். याकूब को खुशी और इस्राएल को आनंद मिलेगा। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை திருப்பினார் प्रभु களிப்பு हमारे செய்வார். बंधन को बदलेगा करके बोल रहा है। சங்கீதம் 126:1 சொல்லப்பட்டிருக்கிறது. भजन संगीत 126 में लिखा है। ஹalleluya. हालेलुया। ஒண்ணாம் வசனம் சொல்கிறது, पहला वचन में लिखा है, செப்பனம் காணுகிறது போல இருந்தோம், सपना देखा ऐसा लगेगा, ஒரு நொடியில் எல்லாம் மாறிடும். एक क्षण में आपको लगेगा कि ஹalleluya. सब बदल இன்னைக்கு जाएगा। இருக்க சூழல் அப்படியே மாறிடும். आज की परिस्थिति ऐसे ही बदल जाएगा। ஹalleluya. हालेलुया। இந்த துக்கம் சந்தோஷமாய் மாற आपके செய்வார். दुख खुशी में बदल जाएंगे, நம்முடைய சிறையிருப்பு மாறும். आपके बंधन बदलेंगे। நாலாம் வசனம் சொல்கிறது, தெற்கத்திய வெள்ளங்களை திருப்பது போல கர்த்தர் திருப்புகிறார். जैसे कि कैसे தெற்கத்திய வெள்ளங்கள் जैसे बाढ़ आती है, वो बाढ़ को ऐसे अलग रास्ते அப்படியே திருப்பி விடுறாரு. ऐसे उसको अलग रास्ते में भेज நம்ம देंगे। காஞ்சி போன வனாந்தரமா இருப்போம். हम एक सूखी रेगिस्तान होंगे। கர்த்தர் அப்படியே வனாந்தரத்துக்குள்ள அப்படியே நீரூற்றை திருப்பினார்னா प्रभु ऐसे वो रेगिस्तान में ऐसे वो नदियां को ऐसे मोड़ देगा तो நமக்கு ஆனபுரம் ஆயிடுவோம். हम हरी भरी हो जाएंगे। ஹalleluya. हालेलुया। ஒரு நொடி பொழுது எல்லாம் மாற செய்கிற வல்லவராக இருக்கிறார். बदलने के वो सामर्थ्य है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। செப்பனியா 3:20 வசனம். तीसरा अध्याय में 20वां वचन। ஹalleluya. அக்காலத்திலே उस समय நான் உங்களை கூட்டிக் கொண்டு मैं तुम्हें इकट्ठा कर உங்களை சேர்த்து तुम्हें इकट्ठा कर உங்கள் கண் காண तुम्हारी आँख देखने न पाए। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் இந்த சிறையிருப்பை திருப்பும்போது जब आपके जो बंधन बदलेगा, நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் मैं என்று கர்த்தர் तुम्हारी சொல்கிறார். नाम और एक चिन्ह बनाकर तुम्हें ऊंचा करूंगा। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் உங்களை சிறையிருப்பை திருப்பும்போது அவ்வளவு கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இருக்கும். प्रभु आपकी जो बंधन बदलता है, जो क्लेश बदलती है, हालेलुया। सभी के नाम और चिन्ह हो जाओगे आप। ஹalleluya. हालेलुया। ஒரு நொடி பொழுதுல மாறும். एक क्षण में बदलेगा वो। ஆண்டவர் அப்படி செய்ய வல்லவராக प्रभु இருக்கிறார். ऐसा करने के लिए सामर्थ्य है। நீதிமானுக்கு ஒரு உபத்திரம் அநேகமா இருக்கும். धर्मी को बहुत सारी समस्या होगी, அவன் எல்லாவற்றிலும் விடுவிக்கப்படுவான்னு सभी சொல்லி. से छुड़ाया भी जाएगा करके लिखा है। हालेलुया। हालेलुया। அந்த விடுதலை கொடுக்கிற தேவன் இன்னும் உயிரோடு छुटकारा இருக்கிறார். देने वाला परमेश्वर आज भी जीवित है। நம்ம எங்க நோக்கி பார்க்கணும்? हम किसकी ओर देखना है?
அவரை நோக்கி பார்க்கணும். उसकी ओर देखना है. அல்லேலூயா. Hallelujah. சங்கீதம் 121 அப்படிதான் சொல்கிறது. संगीत 121 எனக்கு ஒத்தாசை வரும். मेरी मदद करने वाले பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை எடுக்கிறேன். और मैं आंखों को उतारता हूं. வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடமிருந்து पृथ्वी बनाए परमेश्वर मुझे मदद எனக்கு करेगा. ஒத்தாசை வரும். वहां से मुझे मदद உன் காலை தள்ளாட விட்டார். मेरे पैर को ना डगमगाएगा. உன்னை காக்கிற உறங்கா. मेरे जो बचाने वाला இதோ இஸ்ரவேலை காக்கிற உறங்குவதை தூங்கவில்லை. கர்த்தர் எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார். கர்த்தர் உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதல் கூட எண்ணி காத்திருப்பார். அல்லேலூயா. அந்த தேவன் இன்னும் ஜீவிக்கிறார் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை திருப்பும்போது துதி பலி ஸ்தோத்திர பலி துணிக்க பண்ணுவார். அல்லேலூயா. புலம்பலோட அழுகையோட கண்ணீரோட நம்ம வந்துட்டு இருப்போம். या फिर क्लेश से आप आते होंगे, दुख के साथ आए होंगे. ஆண்டவர் எல்லாத்தையும் மாத்திட்டார். जब प्रभु सब बदल देगा, நம்ம எப்படி இருப்போம்? आप कैसे होंगे? சந்தோஷமா இருப்போம். खुशी से खुशी அல்லேலூயா. हालेलूया. களிகூர செய்வார். खुशी मनाने रखेगा प्रभु. கர்த்தர் களிகூர செய்வார். प्रभु आपको खुशी मनाने रखेगा. कभी புலம்பலோடு जब क्लेश के साथ, உபவாசத்தோடு कुड़कुड़ाते, அழுகையோடு रोने के साथ, வஸ்திரத்தை அல்ல இருதயங்களை கிழித்து वस्त्र को नहीं लेकिन मन को फाड़ कर கர்த்தரிடத்தில் திரும்பும் பொழுது प्रभु की ओर आप फिरोगे तो கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் प्रभु செய்வதாக आपकी இருக்கிறார். जिंदगी में चमत्कार करने के लिए सामर्थ्य யோவேல் है. 2 அதிகாரம் 23 வசனம் சொல்கிறது, योवेल 2 दूसरा अध्याय 21 वचन में लिखा है, சீயோன் குமாரரே, हे सिय्योन के पुत्र, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து तुम्हारे களிகூருங்கள். परमेश्वर यहोवा के ऊपर मगन हो जाओ. அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாறி கொடுத்து वो तुम्हें एक नया जगह देकर, அல்லேலூயா, हालेलुया, முன்மாரியும் பின்மாரியும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். हे देश तुम मत डर, तुम मगन हो जा, आनंद करो क्योंकि यहोवा ने बड़े और मैदान के पशुओं को 23 ए सिय्योन तुम अपने परमेश्वर यहोवा के कारण मगन हो और आनंद करो क्योंकि तुम्हारे लिए वह वर्ष अर्थात बरसात की पहली वर्षा बहुतायत से देगा और पहले के समान अगली और पिछली वर्ष के भी बरसाएगा. ஆசீர்வாத மழையை பெய்ய பண்ணுவார். आशीष की बारिश को बरसाएगा. ஆவிக்குரிய ஆசீர்வாத மழை உண்டு. आत्मिक आशीष की உலக பிரகாரமான ஆவிக்குரிய எல்லா மேன்மைகளை வர்ஷிக்க பண்ணுவார். वो बरसाएगा. அல்லேலூயா. हालेलूया. 24 वचन சொல்கிறது, 24 वचन में लिखा है, கலங்கள் தானியத்தால் நிரம்பும், तभी क्लीहा अन्न से भर जाएंगे ஆலைகளில் திராட்சரசம் எண்ணெயும் வழிந்தோடும். और कलिसिया में सनकुंड में दाख मधु और ताजे तेल से उमड़ेगा. அல்லேலூயா. हालेलूया. அல்லேலூயா. हालेलूया. நான் உங்களிடத்தில் அனுப்பின பெரிய சேனையாக मैं வெட்டுக்கிளிகளும் तुमसे भेजा एक बड़ा सेना வெட்டுக்கிளிகளும் படிங்க 25 और जिन वर्षों में अरबे नाम टिडियो பச்சை புழுக்களிகளும் और येलेक முசுக்கட்டை பூச்சிகளும் और हासिल ने பச்சை புழுக்களும் और गजामन नाम टिडियो பட்சித்த வருஷங்களின் விளைச்சலை अर्थात में விளைவை बड़े दल உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். जिसे को मैंने आपको वापस दूंगा. அல்லேலூயா. இழந்து போன பலத்தை மறுபடியும் கொடுப்பார். ये जो आपने जो खोया वो बल्ले குடும்பத்துல உறவுகள் உடைக்கப்பட்டிருக்கா, மறுபடியும் அந்த குடும்பத்தை கட்டி எழுப்பி உங்களுக்கு ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி செய்வார். रिश्ते टूटी एक वापस रिश्ता को बांध இழந்து போன மேன்மைகள் ஆசீர்வாதங்களை மறுபடியும் கொடுப்பார். कोई सभी आशीष को और वरदान को आपको देगा. மறுபடியும் திரும்ப அளிப்பேன் என்று சொல்கிறார். फिर से मैं तुम्हें दूंगा करके बोलता है. 26 वचन சொல்கிறது, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து पेट भरकर खाओगे और तृप्त रहोगे. உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனுடைய கர்த்தர் நாமத்தை துதிப்பீர்கள். अपने परमेश्वर यहोवा के नाम की स्तुति करेंगे. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. तुम्हारे लिए मेरे लोग कभी लज्जित न होते. நான் இஸ்ரவேல் நடுவில் இருக்கிறேன் என்றும், मैं इस्राएल के बीच रहने वाला परमेश्वर, நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று வேறொருவன் என்றும். मैं ही यहोवा हूं तुम्हारे परमेश्वर और कोई दूसरा नहीं है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அப்படி அறிந்து கொள்ளும்படியாக ऐसे जानने के लिए ஆண்டவர் செய்வார். प्रभु जी करेंगे. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு मेरे போவதில்லை. लोग कभी लज्जित नहीं होंगे. அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு प्रभु के போவதில்லை. लोग कभी लज्जित नहीं होंगे. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிந்தை இருக்கலாம். यदि आपकी जिंदगी में कोई निंदा हो सकती है. அண்ணாவுடைய வாழ்க்கையில நிந்தை இருந்துச்சு. अन्ना की जिंदगी में भी एक निंदा था. குழந்தை பாக்கியம் இல்ல. बच्चे नहीं थी उसकी कुछ. ஆனா அங்க ஒருத்தி இருக்கறா. लेकिन वहां पर एक थी सौतेली. அவ பேர் என்ன பேரு? பெனினால். उसका नाम बेनीनाल था. அவளுடைய சகோதரி அவளை ஒயாம குழந்தை இல்ல அவளை நிந்தி அற்பமா ஏத்துறா. हमेशा तेरे बच्चे नहीं करके उसको बहुत निंदा देती. அவ வேதனை தாங்க முடியல. और उसको वेदना वो नहीं ले पाए. நாங்களும் சந்தோஷமா இருக்கிறோம். हम सब खुश है. எங்களுக்கு அதற்கு இது இருக்கு. हमारे पास ये है वो है. உனக்கு அது இல்ல. तेरे पास वो नहीं है ना. என்று சொல்லி நம்மளை குத்தி ऐसे காயப்படுத்த बोलकर போறான். आपको ठेस पहुंचाने वाले. அவன் நேரா என்ன பண்ண தெரியுமா? वो तुरंत जाकर काम தேவனுடைய नहीं. சமூகத்துல இருதயத்தை ஊட்டி प्रभु की ஜெபித்தான். सन्निधान में हृदय को निचोड़ कर उसने வேதனை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல ஊத்திட்டான். प्रभु के सन्निधान में उसने हृदय को निचोड़ दिया. ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்து தரையில ஊத்துனா மறுபடியும் அள்ள முடியுமா? एक ग्लास में पानी लेकर अगर नीचे डाल दिए तो उसे वापस उठा सकते हैं क्या हम ஆனா पानी இந்த को? சிஸ்டத்தை ஊத்துனா அந்த சிஸ்டர் இன்னொரு लेकिन ஊத்திட்டு एक ग्लास இருப்பாங்க. से दूसरा सिस्टर को ग्लास में डालेंगे, वो सिस्टर दूसरा ग्लास में जाके डालेंगे. வேற ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. दूसरे लोगों को जाके बताएंगे. அவன் தேவனுடைய சமூகத்துக்கு ஓடி போனா लेकिन प्रभु के सन्निधान में हो गए. இருதயத்துல உள்ள பாரத்தை எல்லாம் ஊற்றிட்டான். सारे बोझ को उसने निचोड़ दिया.
பின்பு துக்கமாக இல்லை. फिर वो दुखित नहीं रही. ஆண்டவர் வெட்கப்பட வச்சாரா? प्रभु ने उसे लज्जा किया. அவர் கோம்பை முளைக்க उसके பண்ணினார். सिंहों को ऊंचा उठाया. சத்துருக்கு முன்பாக களிகூற பண்ணினார். सामने आपको खुशी मनाने लगेगा. அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. அப்ப இருதயங்களை கிழித்து வருகிற ஜெபங்கள், जो हृदय को फाड़ कर உண்மையாய் ஜெபிக்கிற ஜெபங்கள், सच्चाई से जो प्रार्थना आती है, தேவன் வெட்கப்பட விடவே மாட்டார். प्रभु कभी लज्जा नहीं होते देता. எந்த இடத்துல தலை குனிந்தமோ जहाँ पर आपके सिर அதே नीचा இடத்துல हुआ, தலை நிமிர பண்ணுவார். उसी जगह पर आपके सिर ऊंचा அதை करेगा. களிகூற பண்ணுவார். और आपको खुशी मनाने लगेगा. கொம்பை உயர செய்வார். आपके सिंह को ऊंचा उठाएगा. அந்த தேவன் இன்னும் ஜீவனோடு वो இருக்கிறார். परमेश्वर आज भी जीवित है. ஹalleluya. हालेलुया. நம்ம வேதனை வரும்போது எங்க போய் அலறோம்? हम वेदना आएगा तो कहां पर जाके யார்கிட்ட रोते हैं? நிக்கிறோம்? कौन से इंसान के கர்த்தரிடம் पास திரும்புங்கள். है? परमेश्वर की ओर मुड़ो. அவர் மனதுருக்கம் உள்ளவர். वो मन तरसने वाला அவர் परमेश्वर தீங்குக்கு है. மனஸ்தாபப்படுகிறவர் காணப்படுகிறார். वो पछताने वाले परमेश्वर है बुराई के लिए. ஒருவேளை நமக்கு யாராவது தீங்கு செய்றாங்களா? यदि आपके लिए कोई बुराई करते हैं क्या? அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க. तो धन्यवाद बोलो. ஹalleluya. हालेलुया. அந்த பெண்ணினாளுக்கு ஒரு நன்றி उस செலுத்துவோம். औरत को भी धन्यवाद कहो. ஹalleluya. அவன் நம்ம பாடுற பாடுதான் ஆண்டவருடைய சமூகத்துல ஓட வைத்தது. उसने इतना क्लेश किया कि प्रभु के पास इतना दौड़ने रखा हमें. ஹalleluya. हालेलुया. நீதிமானுக்கு ஒரு பாடுகள் अनेகமா இருக்கும். तो बहुत सारे क्लेश आएंगे, समस्या आएंगे. உண்மையா இருக்கிற தானியேலுக்கு தான் பிரச்சனை வரும். जो सच्चाई से दानियेल था उसको யோசேப்புக்கு தான் சிறையில் போறது. यूसुफ को ही बंदीखाना आती है. ஆண்டவர் சிங்கங்கள் வாயை கட்டி போட்டு மீட்க வல்லவராய் இருக்கிறார். प्रभु को शेरों के मुंह बांध कर प्रभु आपको அந்த छुड़ाएगा. தேவன் இன்னும் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். परमेश्वर आज भी जिंदा है. ஹalleluya. हालेलुया. ஆகவே நாங்க சத்துருக்களை பட்டு எரிச்சலோட பொறாமையோட நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். हम दुखित नहीं होते, हम उससे जलन नहीं होते. ஹalleluya. அவங்களுக்கு ஒரு நன்றி. उनको भी धन्यवाद. அவங்க அப்படி பண்ணலன்னா நம்ம ஆண்டவர் தேடி வந்திருக்கவே மாட்டோம். नहीं किए होंगे तो प्रभु को ढूंढ के नहीं आते थे ना. ஹalleluya. हालेलुया. அந்த நிந்தையை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற தேவன் உண்டு. वो खुशी मनाने लगेगा. ஹalleluya. हालेलुया. அது மாத்திரமல்ல, केवल वही नहीं 28 करेगा. வசனம் சொல்கிறது, कि बारह- அதற்கு பின்பு उसके बाद நான் மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை सभी ஊற்றுவேன். प्राणियों के ऊपर अपने आत्मा को उंडेलूंगा. அப்பொழுது உங்கள் குமாரர் तब हमारे குமாரத்திகள் बेटे बेटियां தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். भविष्यवाणी करेंगे. உங்கள் மூப்பர்கள் और तुम्हारे சொப்பனங்களையும் पुराने स्वप्न உங்கள் देखेंगे. வாலிபர்கள் தரிசனம் और तुम्हारे காண்பார்கள். जवान दर्शन देखेंगे. ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் तुम्हारे மேலும் दास और दासियां पर அந்த நாட்களிலே என் उस ஆவியை दिनों पर मेरे ஊற்றுவேன் என்று आत्मा को சொல்கிறார். उंडेलूंगा. ஹalleluya. हालेलुया. அப்ப மேல் வீட்டு அறையில காத்திருந்த दूसरी பிள்ளைகள், मंजिल पर जो इकट्ठा होकर इंतजार ஒருமனப்பட்டு किए थे, காத்திருந்தவர்கள் इकट्ठा होकर इंतजार किए வஸ்திரத்தை थे, அல்ல, कपड़े को नहीं, இருதயத்தை கிழித்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேல் வீட்டர்ல காத்திருந்தார்கள், புது பலன் அடைந்தார்கள். नए बल को पाए थे. அந்த அபிஷேகம் वो अभिषेक நம்மை பலப்படுத்தும், हमें बल देगा, நம்மளை கனப்படுத்தும், हमें आदर देगा, நம்மளை கொண்டு பெரிய காரியங்கள் हमें செய்ய बड़े வைக்கும், बड़े स्तर में खड़ा நம்முடைய करेगा, கண்ணீரை களிப்பாய் आपके மாற்றும், आंसू को खुशी ஆனந்த में களிப்பை बदलेगा, பெற செய்கிற வல்லவராய் खुशी இருக்கிறார். मनाने लगेगा அந்த आपको. தேவன் இன்னும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். அவர் இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், मन तरसने वाला है, தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். और बुराई के लिए पछताने वाला ஆண்டவர் நம்மை परमेश्वर। விடுவிக்க வல்லவர், प्रभु आपको छुटकारा நம்மை देने சிறையிலிருந்து के மாற்ற सामर्थ्य வல்லவர். है। आपके बंधन को கண்களை बदलने மூடி के लिए ஆண்டவருடைய சமூகத்தை आप நோக்கி बंद करके பார்ப்போமா? प्रभु की ओर देखेंगे। ஹalleluya. हालेलुया। வேதனை உண்டாக்க வழி நிறுத்த உண்டோ என்று कोई சொல்லி अगर कमी है तो मैं நம்மை खुद ஆராய்ந்து को பார்த்து, खुद को जांच कीजिए। ஆண்டவரே என்னுடைய இருதயத்துல मेरे हृदय में யார் மேலேயாவது கசப்பு வெறுப்பு இருக்குமானா இந்த நாளில் எடுத்து போடுங்கப்பா. ஹalleluya. உம்முக்குள்ள உம் பக்கமா நான் திரும்புறேன், உம்மை நோக்கி பார்க்கிறேன். எனக்கு ஒத்தாசை நீங்க தான் ஆண்டவரே. நான் வேற எங்க, எனக்கு வேற வழியே இல்ல. நீர் ஒருவர் போதும். நீர் என்னை தொட்டா போதும், நீர் என்னை தூக்கினா போதும். ஹalleluya. இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப அளிப்பெடுத்திருக்கிறார். என் வாழ்க்கையில் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்க உள்ளவராக இருக்கிறார். என் கண்ணீரை களிப்பாய் மாற்றும் தேவன் நீர் இருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல அழுது புலம்பி ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடுவோமா? இயேசுவே, தாவீது குமாரனே, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தில அவருடைய மனதிற்கும் இப்பொழுது இறங்கி வருவதாக. அப்படியே எழுந்து ஆண்டவருடைய हम சமூகத்தில் सभी प्रभु के सन्निधान में उठकर खड़े हो जाएं। தீபாதாதரமா ஷபரபலதரமா கேட்ட வார்த்தை அப்படியே ஆண்டவருடைய சமூகத்துல ஹalleluya. ஆவியானவரே, ஹalleluya. நீங்க கிரியை செய்யுங்கப்பா, நீங்க கிரியை செய்யுங்கப்பா. ஒரு விஷயம் மனதிறங்க, ஹalleluya. நிந்தையாக எங்களை மாற்றி கொடுங்கப்பா. அந்நிய மக்களுக்கு முன்பாக ஹalleluya. இவர்கள் தேவன் எங்கே என்று சொல்லி மற்றவர்கள் சொல்வானே, இந்த இழப்பு ஏன், இந்த நஷ்டம் ஏன், இந்த கண்ணீர் ஏன், இந்த பாடு ஏன், இந்த சிறையிருப்பு மாறுவதாக, மாறுவதாக. கர்த்தர் மனதிறங்கி இப்பொழுதே ஒவ்வொருவரை தொடுவீராக. விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சிறையிருப்பு மாறுவதாக, இருள் மாறுவதாக, பலவீனம் மாறுவதாக, வியாதிகள் மறைவதாக, சுகம் உண்டாவதாக. எல்லா நெருக்கத்திலிருந்து விடுதலை கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள கரம், வானங்களை விரித்தவுடைய கரம் ஒவ்வொருவரை தொடுவதாக. மனசாப்படுகிற மனதுருக்கமுள்ள தேவனே, பிள்ளைகள் மீது மனம் இறங்குவீராக, எங்கள் மீது மனம் இறங்குவீராக. இந்த நாளில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, ஜெயம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே
தொடுவதாக தொடட்டும் ஆண்டவரே. ஆதி அப்போஸ்தலர் மீது விழுந்த அக்கினி, அந்நிய கிரிகளை சுட்டரிக்கிற அக்கினி விளங்கும் ஆண்டவரே. வாஞ்சையோடு தாகத்தோடு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்புவதாக, நிரப்புவதாக, நிரப்புவதாக. விடுதலை, 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 சுகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக, தொடுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே பலன் உண்டாவதாக. உச்ச தலைமுறை உள்ளங்கால் வரை இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஆட்கொள்ளட்டும். அசுத்த ஆவிகள் வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தில் நீ விலகி ஓடு. இருள் விலகி ஓடட்டும். எல்லா கட்டுகள் முறிந்து போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, வல்லமை திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் எல்லா கட்டுகள் திறக்கப்படுவதாக. வானம் திறக்கப்படுவதாக. இடங்களாமல் போகப்பட்டு ஆசீர்வதிப்பேன் சொன்ன தேவ வல்லமை ஆசீர்வாத மழையை பொழிய பண்ணுவீராக. முன்மாறி பின்மாறி பொழிய பண்ணுவீராக. இயேசுவின் வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும். பரிசுத்தவான் இயேசுவின் வல்லமை தொடட்டும், தொடட்டும் ஆண்டவரே. கண்ணீர் களிப்பாய் மாறட்டும். அவன் சொன்னபடி ஆகும் என்று சொன்னீங்க. இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும். நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இந்த இடத்துல ஆண்டவரே நீங்க எங்களோடு கூட பேசுனீங்க. நன்றி ராஜா, நன்றி ராஜா. இந்த வார்த்தைகளுக்கு உள்ளத்துல கிரியை செய்யட்டும். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகொரு. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார் இந்த உலகத்துல. இந்த உலகத்துல மாத்திரமல்ல, இனிமேலும் மறுமையில எனக்கு உதவி செய்ய ஒரே ஒருத்தர் உண்டு. அவர் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹalleluya, ஹalleluya. ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம் உண்டாவதாக. ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதம் நடப்பதாக. பரிசுத்த இரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். உங்களுடைய பாதுகாப்பு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜீசஸ் கால்ஸ்காரர்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இங்க பணி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக. உங்க ஊழியம் செய்கிற பிள்ளைகளை கனப்படுத்துவீராக. இங்க வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சிறப்பு மாறுவதாக. இந்த கனமான ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை திறப்படுத்துகிற பிள்ளைகளை அக்கினியோடு எடுத்து பயன்படுத்துவீராக. பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த கருத்துக்களை தாழ்த்துகிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் உங்களுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சோத்திரம் அப்பா.